I am the Lord's servant. May it happen to me as you have said. லூக்கா 1:38. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்த சகோதரிகள், அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர் விசுவாசிகளே, இந்த நற்செய்தியின் சாரத்தை தான் இப்பொழுது பாடலாக பாடினோம். ஆகட்டும் இறைவா, உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று தேவதாய் இறை சித்தத்தை ஏற்று வாழ்ந்தார். ஆகவே இன்று திருச்சபை மங்கள வார்த்தை திருவிழா, த ஃபீஸ்ட் ஆஃப் அனன்சியேஷன், தேவதாய்க்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த மனித குலத்துக்கு இரட்சகர் ஒருவர் பிறக்க வேண்டும், இரட்சணியம் கொடுக்கும் நேரம் வந்ததினால் இறைவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். உம்முடைய விருப்பத்தை கேட்டு வர அனுப்பினார் என்று வானதூதர் கபிரியேல் அவரது இல்லம் வந்து வாழ்த்திய செய்தியை நாம் அறிவோம். மரியாள் என்பதற்கு யாவேயினால் அன்பு செய்யப்பட்டவள் என்று பொருள். அந்த வார்த்தையே கடவுளால் அன்பு செய்யப்பட்டவர். தாமஸ் மார்டன் என்பவர் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அறிஞர். அசென்ட் டு ட்ரூத் என்ற புத்தகத்தில் அவருடைய வரிகள், மேரி ஸ்லெப்ட் இன் த இன்ஃபினிட் tranquility of God, and God was a child curled up who slept in her, and her veins were flooded with his wisdom, which is night, which is starlit, which is silence, and her whole being was embraced in him whom she embraced, and they become tremendous silence. மதவழி இதெல்லாம் ஆழ்ந்த வார்த்தைகள். ஒருவேளை நமக்கு அதில் ஒன்று கூட புரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் அநேகர் இதை இணையதளத்திலும் இன்னும் பல வகையான ஊடகங்களிலும் பார்ப்பதினால் அவர்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தியாக, ஆழ்ந்த செய்தியாக போக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆழ்ந்த அறிஞர்களின் கருத்துக்களை இந்த திருவிழா அல்லது திருப்பலி, இந்த இறை வார்த்தைக்கு விளக்கமாக கொடுக்கின்றோம். இதனுடைய அர்த்தம் தமிழில் சொல்கிறேன். தமிழ்லையாவது புரியுதான்னு பாருங்க, நல்லா உத்து பாருங்க. டிவி ஸ்கிரீன்ல வார்த்தையை பாருங்க, என் வார்த்தையை கேளுங்க. கொஞ்சமாவது புரியுதா? புரிஞ்சா பாராட்டு, புரியலன்னா பரவாயில்ல, ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிங்க. புரியலே ஆண்டவரே. மரியாள் இறைவனின் முடிவில்லா அமைதியில் உறங்கினாள். இறைவன் ஒரு குழந்தையாக அவளது வயிற்றில் உறங்க அமைதி நட்சத்திரத்தின் ஒளியாகிய ஞானம் அவளது நரம்புகளில் நிரம்பி வழிந்தது. இறை குழந்தையை அணைத்த அவள் தன்னை முழுவதும் அவருக்குள் சங்கமாக்க அவர்கள் வலிமை மிக்க அமைதியாகினர். இறைவனுடைய மிகப்பெரிய தன்மை தேவதாயிடம் வந்து, இதை வீரமாமுனிவர் அழகாக சொல்வார். உருவிலான் உருவாக உலகில் ஓர் உயிர் உதிப்ப கருவிலா கருதாங்கி கன்னித்தாய் ஆகினையே. அந்த இறைவன் இங்கே பிறப்பதற்கு, ஒரு உரு கொடுப்பதற்கு தேவதாய் தேவைப்பட்டார். தாகூருடைய வார்த்தைகள், I wandered and wandered over nowhere he led me. Now it is time to sit quiet, to sing dedication to you. அவர் என்னை நடத்தி செல்லாத இடமெல்லாம் அலைந்தேன், திரிந்தேன். இப்பொழுது அமைதியாக அமர்ந்து உமக்கு புகழ் பாடல் பாட இது வல்லவோ நேரம். தேவதாயினுடைய வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கை ஒரு மிக சிறந்த ஒரு தியானத்திற்கு எப்பொழுதும் நமக்கு உதவக்கூடிய வகையில் அமையும். அமைதியின் சின்னம், ஆழ்கடலின் ஆழ்ந்த ஞானம். சாதாரண பெண், எளிமை, ஆனால்
இந்த இறை ஞானம் அவரிடம் செயல்பட்டது. It is apt to address Mother Mary as Ark of the Covenant because she is the tabernacle, the abode of God. She bore Christ, the Emmanuel, who is our Redeemer and is the bread of life. இறைவனின் இருப்பிடமாக அவள் உள்ளதால் அன்னை மரியாளை வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே என அழைப்பது சாலப் பொருந்தும். நம் மீட்பரும் வாழ்வின் உணவுமான இம்மானுவேல் என்னும் கிறிஸ்துவை அவள் பெற்றெடுத்தாள். Jesus belongs to the world and Mary belongs to Jesus. ஒரு புள்ளி இருக்கும், டூக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி, அப்புறம் வேர்ல்ட்னு போட்டிருப்பேன். ஷார்ட் ஹேண்டில் ஒரு புள்ளி போட்டால் தி என்று அர்த்தம். Jesus belongs to the world and Mary belongs to Jesus. இயேசு இந்த உலகத்திற்கு சொந்தமானவர், உலக மக்கள் அனைவருக்கும். ஆனால் தேவத்தாய் இயேசுவுக்கு தாய். இயேசு நமக்கு சொந்தமானதினால் அவர் நமக்கு தாயாக இருக்கிறார். ஆகவே இயேசுவினால் இந்த பெருமையை பெறுகின்றவர் நம் தாய். இயேசு உலகிற்குரியவர், மரியாள் இயேசுவுக்குரியவர். சென்ட் அம்ப்ரோஸ் உடைய வார்த்தைகள். இவரும் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அறிஞர். Every soul who has believed both conceives and generates the word of God and recognizes his works. Let the soul of Mary be in each one of you to magnify the Lord. Let the spirit of Mary be in each one to exult in Christ. Saint Ambrose. விசுவசிக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் இறை வார்த்தையை கருவாக்கி அவரது செயல்களை கண்டுகொள்கிறது. ஆண்டவரை புகழ மரியாளின் ஆன்மா உங்களில் இருப்பதாக. கிறிஸ்துவில் மகிழ மரியாவின் ஆவி உங்கள் ஒவ்வொருவரிலும் இருப்பதாக. விழுந்தாள் இருப்போம், செபிப்போம். Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.